ஒரு வியாபாரி தன் வீட்டுல ஒரு நாயையும் கழுதையும் வளர்த்து வந்தாரு. அந்த கழுதை மூட்டைகளை சுமக்கவும் நாய் வீட்டுக்கு காவலாவும் இருந்துச்சு. எப்பவுமே மனிதருக்கு நாய் செல்ல பிராணி இல்லையா, அதனால அந்த வியாபாரி எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அந்த நாய் அவரு கூட போய் கொஞ்சம் விளையாடும். இத பார்த்து அந்த கழுதை, நானும் தானே அவருக்கு எல்லா வேலையும் செய்யறேன், ஏன் என்கிட்ட மட்டும் பாசமா இருக்க மாட்டேன்றாருன்னு சொல்லி அந்த கழுதைக்கு நாய் மேல ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. ஒரு நாள் வியாபாரி எப்பயும் போல வீட்டுக்கு வந்த போது நாய் கொல்லப்புறத்துல இருந்துச்சு. இதுதான் சரியான சமயம், நாமளும் இவரு கூட கொஞ்சம் விளையாடலாம்னு முடிவு பண்ண கழுதை அந்த நாய் மாதிரியே 4 கால் பாய்ச்சல்ல ஓடி வியாபாரி நெஞ்சில தன் காலை தூக்கி வச்சுது. பயந்து போன வியாபாரி அங்கிருந்த ஒரு பெரிய தடி எடுத்து அடி விளாசிட்டாரு. அன்னையில இருந்து அந்த கழுதை வியாபாரி பக்கம் போறதே இல்ல. எப்பவுமே நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அவங்க மட்டும் அப்படி பண்றாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு செஞ்சோம்னா அந்த கழுதைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டு. நாம ஏன் அடுத்தவங்களை பார்த்து வாழணும், நாமளாவே இருந்துட்டு போலாமே. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.